6-7 மாசமா எங்கே ஸ்வேதா போயிருந்த? இல்லை நீ என்ன சொல்கிற? நேரில் வந்து பார்த்தியா, பேசுனியான்னு? நான் வந்துட்டு யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? இல்லை நீ என்ன சமாதானப்படுத்தணும்னு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சியா? எவ்வளோ மெசேஜஸ், எவ்வளோ ஃபோன் கால்ஸ் பண்ணியிருப்பேன். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், உன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண ஸ்வேதா? என் மேலே தான் தப்பு இல்லை. சரி, உனக்கு எனக்கு என்ன சண்டை ஸ்வேதா? ஏன் நீ வீட்டை விட்டு போனேன்? நான் போகிறப்போ உன்கிட்ட என்ன சொன்னேன்? உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லி நான் சைன் பண்ணி தரேன் டிவோர்ஸில். ஆனால் நீ நான் உண்மையாக இருந்ததுக்கு நான் உன்னை அடித்தேன், கொடுமை பண்ணேன், சித்திரவதனை பண்ணேன் சொல்லி நான் பண்ணாத தப்புக்கு 50 lakhs அலிமணி கேட்டால் நான் எப்படி ஸ்வேதா டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடுப்பேன்? எப்படி ஸ்வேதா ஜட்ஜ் பண்ணுறேன்? பாஸ்ட்டை வச்சா? உங்களை கேட்குறேன், கேரக்டர் வச்சா இல்லை லுக்கை வச்சா? அந்த ஆடியோ நானும் கேட்டேன். நான் அவங்க அக்காவும் நானும் இந்த ஃபோட்டோஸ் எதாவது இருக்கா? இல்லை. நான் பேசியிருந்தா எல்லாம் பேசியிருப்பேன். ஏதாச்சும் இருக்கணும்ல, அது இருக்கா? அதுவும் இல்லை. சரி, இப்படி எதுவுமே இல்லாதப்ப இப்போது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏதாச்சும் இருக்கா? அதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒரு ஆடியோ வச்சு அப்போ வீடியோ போட்டவர் இப்போ என்ன சொல்கிறாரு? இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கோம். இது ஆதிதான் பண்ணியிருப்பாரு. 1000 மடங்கு உண்மை நான் எங்கேயுமே சொல்லலை. உங்களுக்குலாம் என் வாழ்க்கை தான் கண்டிச்சிச்சா? நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளா பஸ் இன்சிடெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என் நிலமையில இருந்தால் நினச்சி பாருங்களேன். சொந்த பொண்டாட்டியை ஒரு ஆடியோ கேட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நீ தான் ஒரு பொண்ணு சாவுக்கான்னு சொல்கிறப்ப நம்ம மனசோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாரு? ஆனால் நான் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்திக்காக மட்டும்தான் இருந்தேன். அவளுக்காக தான் வாழ்ந்தேன், அவளுக்காக செத்தேன், அவளுக்காக மட்டும்தான் உண்மையாக இருந்தது தெரியணும் எல்லாத்துக்கும். நான் உன்னை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறப்ப ஸ்வேதா எல்லா உண்மையும் சொல்லி தான் நான் பண்ணேன். நான் பண்ணேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நீ பண்ணியான்னு கேட்டால் எல்லாம் நான் பண்ணேன்னு சொன்னேன். ஏன்னா எல்லாம் நான் பண்ணேன். எல்லாம் நீ பண்ணியான்னு கேட்டால் எல்லாம் நான் பண்ணல. ஏன்னா இதை நான் பண்ணல ஸ்வேதா. சின்ன மருமகள் சீரியல் ஆக்டர் ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்க ரீசெண்டாக ரொம்பவே எமோஷ்னலாக அழுது அவங்களோட முன்னாள் கணவர் ஆதி பற்றின நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இப்போ பதிலடி கொடுக்குற விதமாக நம்ம அவங்களுடைய கணவர் ஆதி இருக்கார் இல்லையா, அவருமே ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையை சொல்லு ஸ்வேதா, நான் உன்னை அடித்தேனா, கொடுமைப்படுத்தினேனா அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை ஸ்வேதாக்கு முன் வச்சு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களோட பார்வையில் இவங்க 2 பேரில் யார் சரி யார் தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.